இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணாலும் நெக்ஸ்ட் இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணவங்க எல்லாரும் அடுத்த வருஷம் இன்னும் பெஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைங்க. ஓகே, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹோட்டலுக்கு சாப்பிட்டேன். மணி 12 ஆகுது. இப்போதான் நான் காலை சாப்பாடே சாப்பிட்டேன். எடுத்துக்கோ. நாங்கள் வந்து வாங்கிறதுக்குள்ள எல்லாமே காலி ஆயிடுச்சு. சே, பர்ச்சேஸ் வாங்க வந்தாலே டென்ஷனாக இருக்கு எனக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகுது பர்ச்சேஸ் பண்ண வந்தாலே. ஓ கடவுளே கடவுளே கடவுளே. நாங்கள் என்ன நினச்சோம், சரி முன்னாடி போய் வாங்கியிருந்தா கூட்டமாக இருக்கும், நம்ம இப்போ போய் வாங்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமேன்ட்டு வந்தா எல்லாமே காலியாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த எந்த பொருளுமே இல்லை, எல்லாமே காலியாகி போயிடுச்சு. ஷோ கடவுளே கடவுளே கடவுளே. அதோட சின்ன சைஸ்க்கா இது. நான் பார்த்துப்பேன். எதுக்கா? அருகம்பில் நான் தனியாக வாங்கிப்போ. இது வரல, எருக்கம்பு மரம் வரல, சும்மா பேருக்கு 2 வாங்கினா போதும். நான் வேஸ்ட்டு அது மாயில தோறணும், அதுக்கு ரெடி பண்ணும் உட்காந்துட்டு. தோறணும்
பச்சி நோ கேஷ் ஒன்லி ஜிபே ஒன்லி. சாமி கும்பிட்றதுக்கு பழம் காயெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி நேற்று வாங்கிட்டோம், பட் இருந்தாலும் தேவைப்படுது. எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து கவி பழம் வாங்க போயிருக்கிறாங்க. தெரியுதா? போய் பழம் வாங்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் எனக்கு. இது ரேட்டு பண்ணி கொடுத்தனா வாங்கிக்கலான்னு பாக்குறேன். இது நல்லாவே இல்லடா. அங்கதான் அழகா இருந்துச்சு. இதுக்கு மேல எதுவும் இல்ல கவி. எருக்கம்பூ இந்த மாலையோட வச்சிருக்காங்க பாருங்க. இந்த எருக்கம்பூவா? எருக்கம்பூ மாலை கூட நல்லா அழகா இருக்கு. நிக்கிறீங்க வச்சு ஒண்ணும் முடியல. இந்த தூக்கிட்டு அலையத்துக்கே எனக்கு கரெக்டா இருக்குது. ஆமா, ஒரு நாள் வாழ்வுக்கு நேரம் பார்த்து மழை வேற வந்துருச்சு. ஏய் அம்மா என்ன பண்ற? பிரைஸ் வச்சிருக்கேன். நானே என்ன சொல்லு? என்ன சொல்லு? சீ சரியாடே. என்ன பட்டே? ஐ லவ் யூ. கொழுக்கட்டை பாத்தீங்களா? நான் செஞ்ச கொள்ளுக்கட்டை. இது பாத்தீங்கன்னா சாம்பார். மாங்காய்லாம் அழகா குட்டிக்கிட்டே மிதக்குது. சாப்பாடு இங்க இருக்கு. ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லா வச்சுட்டு மூடிடலாமா? என்னோட வடை பாத்தீங்களா எவ்வளவு அழகா பொரிஞ்சிட்டு இருக்கு. காய்ஸ், இந்த பக்கம் பாத்தீங்களா? இது இட்லி குண்டான். ஆஹா, சூப்பரா வந்துருச்சா? அவ்வளவுதான். காய்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஏய், என்னடி பண்ற? எக்கி எக்கி அமிக்கினுக்குறா ரெண்டு பேரை. மாட்டுக்கு வைக்கல கோமாதா கோமாதா. மீதிலாம் வச்சிட்டியா? ஓகே, நம்ம பிள்ளைங்க சீடி சிங்காரிச்சுட்டு நாங்கள் வச்சிருக்கேன் பாரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு கைஸ். ஏன்னா காலைல போய் பர்ச்சேஸ் பண்ண போனோம். நேற்று இப்போ நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள். ஆனால்
கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம இன்றைக்கி போனால் ஃப்ரீயாக எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு போய் நினச்சோம். ஆனால் இன்றைக்கி போனால் தான் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நேற்றே வந்து எல்லோரும் வாங்கிட்டு போயிருக்காங்க, மிச்சம் மீதி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ பட் ஆக்சுவலி நான் சரி ஓகே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரெடியாக தான் இருந்தேன், நான் தான் லாஸ்ட் மினிட்ஸ் சரி நாளைக்கே வாங்கிப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். நாங்களும் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். கவி ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது நான் வந்து பார்த்துருந்தீங்க, விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். கவிக்கு இந்த ட்ரெஸ் நான் வந்து எப்போ ப்ரெசென்ட் பண்ணப்பா 10K செலிப்ரேஷன் 10K செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதில் வந்து நான் கவிக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ் தான். ஆக்சுவலாக அது என்னோட பர்த்டேக்கு போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நானுமே புது ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால் கவிக்குமே அதே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்டோம் எப்படி சாமி கும்பிடணும், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஸோ எப்படி கும்பிடணும்னு கேட்டோம். அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி 3 பொருள் வச்சு ஃபஸ்ட்டு விநாயகரை அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கவி இப்போ அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அபிஷேகம் தான் கவி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து கவி நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. 3 பொருள் சொன்னாங்க அம்மா, நல்லெண்ணெய் ப்ளஸ் பால், தயிர், இது 3த்தையும் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாங்க. அதை தான் கவி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவி வந்து சமையல் வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. சுண்டல் ப்ளஸ் சாம்பார், இதில் என்னவோ இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தான் தெரில. கொழுக்கட்டை, சாதம், அப்பளம், வடை ப்ளஸ் வந்து பாயாசம் கட்டியே செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே சமைச்சிருக்காங்க. இப்போ வந்து தயிர் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பால் அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். சூப்பராக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக புடவையுமே எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுத்துருந்தோம். நானும் கவியும் சேமாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புடவை எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுத்து வச்சுருந்தேன். அந்த அக்கா லாஸ்ட் மினிட்ல வந்து காலை வாரி விட்டுட்டாங்க. இப்போ போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் தெரியுது அந்த அக்கா நான் தைக்கவே இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. அக்கா என்னக்கா எனக்கு விநாயகத்துக்கு வேணுமேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைம்மா ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் தைக்க முடியலம்மா அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஓகே, இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே புது ட்ரெஸ் தான். ஸோ என்னோட ட்ரெஸ் கலரும் கவியோட ட்ரெஸ் கலருமே சேமாக தான் இருக்குது. ஸோ இதையே போட்டுப்போம், நான் வேறு சாரி போடலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் வேண்டாம் இதையே போட்டுப்போம் அப்படின்ட்டு நானுமே இதையே போட்டுக்கிட்டேன். அபிஷேகம்லாம் முடிஞ்சது போக விநாயகரை நம்ம அங்கே சாமி மேடையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இலை போட்டு மீதி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். ஆமாப்பா, அந்த பூ தான், அந்த பூ போடுங்க. அருகம்புல் மாலையும் போட்டுக்கோங்க. என்னது? நூலுமே அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து தான் வச்சிருக்கிறேன். இது நம்மளோட சாமி மேடை. கிருஷ்ணர் பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு. என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காக்கா வேற கத்திக்கிட்டே இருக்காங்க, கீழே உட்காந்துடு. ஓகேவா?
நான் இது வைங்கப்பா. என்னடி ஒரே புகை மூட்டமா இருக்கு. அப்பா எனக்கு பாத்தீங்களா காய்ஸ் எப்படி விறுவிறுத்துச்சு. சூப்பரா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சாமி கும்பிட்டோம். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், பயங்கர டயர்டா இருக்கேன். எங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சாமி கும்பிட்டுருக்கோம். எங்களுக்கு தனியா எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு தெரியாது. அம்மாட்ட கேட்டு அம்மா எப்படி கும்பிட சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் கும்பிட்டுருக்கோம். மேபி எதனா தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்களுக்கு சூப்பரா போச்சு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் சொல்லுப்பா, இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அப்பா ஓகே. வேற அடுத்த வருஷம் இத மாதிரி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டி இருக்கோம். இப்ப பண்றதையும் தாண்டி அடுத்த வருஷம் நம்ம இன்னும் நல்லா இருக்கணும். எங்க 2 பேரோட ட்ரெஸ் இன்னைக்கு ஒரே மாதிரியே இருக்கும். இந்த ட்ரெஸ் கவி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, இதை நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். 2 பேருமே அவங்களுக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டோம். ஆனா சேம் ஒரே மாதிரியே கலர் மேட்சிங்கா இருக்கு. ஓகே. வேற அவ்வளவுதான். ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. அப்படியே பேக் கேமரா காட்டுப்பா. விநாயகருக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்மளுமே உட்காந்துருக்கோம். ஸோ அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பிரைட்டா இருந்துட்டு அப்படியே பார்த்தோம்னா டல்லா தெரியும் தானே. என்னன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு நாங்க எங்களால முடிஞ்சது அழகா வாங்கி எடுத்துட்டு வந்தோம். பிடிக்கும். நல்லா பண்ற, சாப்பிட்றியா? சாப்பிடு. சூப்பரா இருக்கு கொழுக்கட்டை, செம்மையா பண்ணிருக்க. ஐ லைக் இட். லைசென்ஸ் உங்களுக்காக தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியால எல்லாம் விநாயகர் சிலை எப்படி எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆக்சுவலா நாங்களுமே பார்க்கல. சரி நம்மளும் போய் பார்த்துட்டு அதே மாதிரி உங்கள்ட்டையும் காமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா தெருக்கும் போய் கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அதை 1 by 1 நாங்க போடுறோம். ஸோ எல்லா தெருக்களையும் எல்லா ஊர்லயும் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல பாருங்க. இருக்கிற அப்பாவோட அவங்க அப்பா கூட
நிமிஷம்டா. ஐயப்பா இது 5 தலையா 3 தலையா 5 தலையா சும்மா அது வந்து கறி கேட்டேன் நம்ம வீட்டில் இருக்க மணி கேட்டோம்ல அப்புறம் ரவீன் கொஞ்சம் நவுரி விநாயகர் பார்த்துருக்காங்க ஆட்டோல இருந்து கொஞ்சம் நவுரி நல்லா இருக்காக்கா சூப்பர் சூப்பரா இருக்கு. அது திரும்பிட்டோம் அதனால தான் எடுத்து சூப்பர். அப்போதான் செமையா இருக்குடா. லெஃப்ட் உள்ள இருக்கு. டேய் இவனுங்க நவர மாட்டானுங்கடா. போடா. நான் போட்ட மாட்டேன் போட்ட மாட்டேன் ஆ சிவன் மாதிரியே ஓகே டன். ஓகேடா. ஓகே கைஸ் நம்ம முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எப்படியும் ஒரு 11:30 மாதிரி ஆகுது. ஸோ நிறைய வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கோம். ஓகே கைஸ் நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் அதே மாதிரி சாப்பிடுங்க. இந்த வருஷம் மாதிரி அடுத்தடுத்த வர எல்லா வருஷமும் நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா நாங்களும் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறோம். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. பாய்.